குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா எனும் அனைத்துலக உதவிப்பொருள் விநியோக கப்பல்களில் இருந்த 23 மலேசிய இயக்கவாதிகளும் இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மலேசியா மற்றும் அனைத்துலக நாடுகளின் இயக்கவாதிகளிடமும் தொண்டர்களிடமும் இரக்கமற்ற முறையில் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் தமது முகநூல் பக்கத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 23 மலேசியர்களில் 17 பேருடன் தொடர்பு கொள்ள இயலாமல் உள்ளது என்று முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பாடகி லீசி கிரானா உட்பட 23 மலேசிய இயக்கவாதிகள் கைது செய்யப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அன்வார் கூறினார். இஸ்ரேல் படையினரால் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா அமைப்பின் கப்பல்களில் பயணித்த மலேசிய தன்னார்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களுக்கான சட்ட பிரதிநிதித்துவத்தை வழங்க ஜோர்டானில் அரபு சிறுபான்மை உரிமைகளுக்கான சட்ட மையத்துடன் மலேசிய வழக்கறிஞர்கள் குழு தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளது. ஸ்மூத் முசாந்தரா கட்டளை மையத்தின் தலைமை இயக்குநரும் செய்தி தொடர்பாளருமான டாக்டர் சானி அராபி அப்துல் அலீம் குழு இன்னும் அதிகாரிகளால் அழைக்கப்படவில்லை என்றும் ஆனால் அழைக்கப்பட்டவுடன் செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் எந்த ஒரு விசாரணை அமர்வுகளிலும் சட்ட பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் என்று அவர் கூறினார். இஸ்ரேலிய படைகள் மத்திய தரைக்கடலில் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் கப்பல்களை தடுத்து நிறுத்தியதை தொடர்ந்து அல்ட்ராஸ் மலாயா கால்பந்து ஆதரவாளர்கள் நேற்று இரவு கோலாலம்பூரின் ஜலான் துன் ரசாக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அணிவகுத்து சென்றனர். கிட்டத்தட்ட 500 பேர் கொண்ட கூட்டம் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு பாடல்களை பாடியபடி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தூதரகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு செல்வதற்கு முன்பு இரவு 9 மணி அளவில் எதிர்ப்பாளர்கள் அம்பாங் பார்க் LRT நிலையத்தில் கூடினர். இந்த கூட்டம் சுங்கைபிசி மற்றும் ஜலான் பகாங் நோக்கி இரு திசைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. மலேசியாவில் 3 மாவட்டங்கள் இந்தியர்கள் அதிகம் வசித்து வரும் மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. பேராக்கின் பாகாண்டத்து, ஸ்லாங்கூரின் கிள்ளான், நெகிரி செம்பிலானின் போர்டிக்சன் ஆகியவையே அந்த மாவட்டங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகாண்டத்தோவின் மொத்த மக்கள் தொகையில் 23.1 விழுக்காட்டினர் இந்தியர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் கிள்ளான் மாவட்டத்தில் 18.6 விழுக்காட்டு இந்தியர்களும் போர்டிக்சனில் 18.2 விழுக்காடு இந்தியர்களும் வசித்து வருவதாக புள்ளி விவரத்துறை நேற்று தெரிவித்தது. சரவாக்கின் பிந்துலுவில் நேற்று பிடிபட்ட முதலை ஒன்றின் வயிற்றுக்குள் மனித தலை, தாடை மற்றும் தொடை பகுதி போன்றவை காணப்பட்டன. சனிக்கிழமை அன்று முதலை ஒன்றினால் தாக்கப்பட்ட 21 வயது இளைஞனின் உடலாக அது இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஜெப்ரி மார்சிங்வின் என்ற அந்த இளைஞர் தன்னுடைய சகோதரருடன் தாத்தாவ் சுங்கை செமோனாக் ஆற்றில் இரவு 8:30 மணி அளவில் குளித்துக் கொண்டிருந்த போது முதலையினால் தாக்கப்பட்டார் என்று சரவா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஸ்லாங்கூர் சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் வளாகத்தில் நேற்று மதியம் பல்கலைக்கழகத்தில் பயிலும் 17 வயது மாணவர் ஒருவர் விழுந்து இறந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிற்பகல் 3:18 மணியளவில் 8வது வார்டில் மயக்கமடைந்த நிலையில் ஒருவர் காணப்பட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக சிப்பாங் காவல்துறை தலைவர் நூர் ஹிசாம் பஹாமான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் மேல் மட்டத்தில் அமைந்துள்ள அவரது கொண்டோமினியம் பிரிவில் இருந்து விழுந்ததாக நம்பப்படுகிறது என்று நூர் ஹிசாம் கூறினார். சம்பவ இடத்தில் எந்த குற்றவியல் கூறுகளும் காணப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சைபர் ஜெயா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. ஸ்லாங்கூர் காவல்துறையினர் 3 உள்ளூர் ஆண்கள் மற்றும் 2 வெளிநாட்டினரை கைது செய்து பல சோதனைகளுக்கு பிறகு 84 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள பல்வேறு வகையான போதைப் பொருட்களை கைப்பற்றினர். பின்னர் 4 போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களையும் கைது செய்தனர். செப்டம்பர் 23 முதல் 26ஆம் தேதி வரை KLIA 2, சபா பெர்னாம், காஜாங் மற்றும் உலுலங்காட் ஆகிய இடங்களில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சந்தேக நபர்கள் அனைவரும் 7 முதல் 14 நாட்கள் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் வழக்குகள் 1952 ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் பிரிவு 39B கீழ் விசாரிக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் ஷஷாலி கஹார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.